Hello everyone, welcome to the very first session of NEET 2027 ஓட NST repeaters batch. ஸோ இந்த பேட்சை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பேட்சை நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி நான் டேக் ஓவர் பண்ண போகிறது வந்து பயாலஜி. ஸோ என்னை பற்றி தெரியணும் அப்படின்னா, திஸ் இஸ் பிரியங்கா ரமணா, யோர் நீட் பயாலஜி எஜுகேட்டர் அண்ட் ஐ ஹாவ் 2+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஒரு லாங் ஜெர்னியில் நீங்களும் கூட இருப்பீங்க அப்படின்றத நம்புகிறேன். லைக் உங்களோட நான் தான் இந்த பயாலஜியை டீச் பண்ண போகிறேன், உங்களுக்கு கைட் பண்ண போகிறது நான் தான். தட் இஸ் பயாலஜி இந்த 1 இயருக்கு. இந்த 1 இயரை நம்ம யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் நான் என்னென்னா என்னோட கிளாஸஸ் எப்படி இருக்கும், சில பேர் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர் பார்க்காதவங்க இருப்பீங்கள. ஸோ அவங்களுக்கு என்னோட கிளாஸஸ் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் இன்டராக்டிவ், லைக் சில இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நீங்கள் வீட்டில் பேசுகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். என்னோட கிளாஸஸில் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஓகேவா? ஸோ வீட்டில் பேசுகிற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கூட எப்படி பேசுகிறீங்க அப்படி தான் என்னோடய கிளாஸஸ் இருக்கும். என்னோட கிளாஸஸில் சொல்கிற எக்ஸாம்பிள்ஸுமே அப்படி தான் இருக்கும். நான் எல்லாருக்கு மாதிரி இந்த நியூமோனிக்ஸு பயாலஜியில் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஸ்டோரி மாதிரி எதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஒரு ஃபன்னி ஸ்டோரிஸை வச்சு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லுவேன். அந்த ஃபன்னி ஸ்டோரிஸையும் நம்ம மறுபடியும் க்ரியேட் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச இந்த மூவிஸ்லேருந்து, காமெடிஸ்லேருந்து, அதுலேருந்து தான் நான் அந்த ஃபன்னி ஸ்டோரிஸ்லாம் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்படி தான் இன்டராக்டிவாக ஃபன் மோடில் அண்ட் ட்ரிக்ஸை வச்சு நான் உங்களுக்கு இந்த பயாலஜி செஷனை எடுக்க போகிறேன். இதுக்கு மேலே இந்த பயாலஜிலேருந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்காது. எவ்ரி லைன் என்சிஆர்டி லைன் டு லைன் ஈச் எங்கேயுமே சம்மரியிலும் சரி, இன்ட்ரோடக்ஷன்லும் சரி, எந்த ஒரு இடமுமே விடாமல் எல்லாமே என்சிஆர்டியை கரைச்சி குடிச்சிருவோம் நம்ம. ஸோ டோன்ட் miss this opportunity. Okay, so இங்க வந்து this repeaters batch ஓட டீம் தான் இது. எங்களோட repeaters batch team இத்தனை பேர் தான் ஹார்ட் ஒர்க் போட்டு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கண்டென்ட்டை கொடுக்குறோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ உங்களோட 2027 பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இத்தனை பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த நீட் இந்த நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழில் வந்து ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் லான்ச் பண்ண போகிறோம். இந்த பேட்ச்சில் வந்து டவுட் சால்விங் எஜுகேட்டர்ஸும் ஹையர் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஆர்ஆர் மேம் ஃபார் ஃபிசிக்ஸ் அண்ட் முத்துமதன் சார் ஃபார் கெமிஸ்ட்ரி. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டவுட்ஸ்ன்றது சால்வ் பண்ணுறதுக்கு. புரியுதா உனக்கு? ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் லைக் இந்த எஜுகேட்டர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வெரி இம்பார்ட்டன்ட், இதுவரை யாருமே கொடுக்காத ஒரு விஷயத்தை நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கோம். தட் இஸ் எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படிக்கிற டாப் எண்ட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு மென்டர்ஷிப் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த பெஸ்ட் எஜுகேட்டர்ஸும் உங்ககிட்ட இருக்காங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? வெரி பெஸ்ட் எஜுகேட்டர்ஸும் உங்ககிட்ட இருக்காங்க. அண்ட் தென் எம்எம்சி ஸ்டூடெண்ட்ஸும் உங்ககிட்ட இருக்காங்க. ஸோ அவங்களும் மென்டர்ஷிப் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ரொம்ப பெஸ்ட் ஒரு பேட்சாக இருக்கும் இந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்ச். இந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்சோட டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கிளாஸ் முடிஞ்ச உடனே டெய்லி உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட் அப்படின்றது இருக்கும். டிபிடி ப்ராக்டிஸ் டெஸ்ட் அப்படின்றது டெய்லி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அண்ட் தென் ப்ராக்டிஸ் டெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் சாப்டர் வைஸ் டெஸ்ட் வைப்பாங்க, ஃபேஸ் டெஸ்ட், அதாவது 15 days ஒன்ஸ் டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் கிராண்ட் டெஸ்ட் வைப்பாங்க, மெகா கிராண்ட் டெஸ்ட், இந்த மாதிரி நிறைய டெஸ்ட்ன்றது இன்க்ளூட் ஆயிருக்கும் இந்த ஒரு பேட்ச்ல, ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல. லைக் அது வந்து ஓவராலாக நம்ம என்ன சொல்றோம்னா ட்ரைனிங் அண்ட் லைக் டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் செஷன் அப்படின்னு சொல்லுவோம். டெஸ்ட் வச்சதும் இல்லாமல் அதை டிஸ்கஸும் பண்ணுவோம் நம்ம. ஸோ டோன்ட் வரி, அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணுறது தான் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா நிறைய பேர் அதில் தான் ஃபெயில் ஆயிருவீங்க. எக்ஸாம் எழுதி கொடுத்துட்டு வந்துடுவீங்க. அதில் என்ன எழுதணும், என்ன மிஸ்டேக் பண்ணோன்றது யாருமே பார்க்கறது இல்லைல்ல. ஸோ அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. அண்ட் தென் இந்த ஃபுல் பேட்சை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இல்லை மேம், இல்லை நான் இந்த பேட்சில் சேர்ந்தே ஆகணும். ஏன்னா வை? பிகாஸ் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான பேட்ச். புது இதுவாக உங்களுக்கெல்லாம் எப்படி அப்ரோச் வேணும், லைக் உங்களை எப்படி கொண்டு போக முடியுமோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு நிறைய பேரை ஹையர் பண்ணி நிறைய எஜுகேட்டர்ஸ்ன்றது இன்வால்வ் ஆகிருக்காங்க. டெஸ்ட் சால்விங் செஷனுக்கு லைக் டிஸ்கஷனுக்கு, குரூப் டிஸ்கஷன்ஸ்க்கு எஜுகேட்டர்ஸ் ஹையர் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் சீரீஸ்க்கு, டவுட் செஷன்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய எஜுகேட்டர்ஸ், நிறைய ஒரு டீமே இங்கே இன்வால்வ் ஆகிருக்கு. அவங்க எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் அவங்கக்கிட்ட அந்த 1 hour வீடியோ ஒரு நாள் வரும். ஒரு நாள் ஒரு சப்ஜெக்ட்லேருந்து 1 hour வீடியோ வரணும்னா ஒவ்வொருத்தரும் 8 to 9 hours அவங்க அந்த நோட்ஸை எடுத்து படித்து அதுலேருந்து
டாபிக் எல்லாம் உங்களுக்கு எப்படி கன்வே பண்ணுற மாதிரி சொல்லணுன்றதை ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த 1 hour வீடியோ உங்ககிட்ட கொண்டு வராங்க. ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் செஷன் ஃபார் யூ. ஸோ இந்த ஃபுல் பேட்சை நீங்கள் கிராப் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரே ஒன்று தான், எந்த ஒரு ஆஃபர்ஸ் இல்லை, மறுபடியும் ரைஸ் பண்ணுறது டவுன் பண்ணுறது அந்த மாதிரி இல்லை. ஒரே ஒரு ஃபீஸ், தட் இஸ் 12,000 ஃபார் 12 months. அதாவது பர் மந்த்துக்கு 1000 rupees. புரியுதாமா? ரொம்ப கம்மி. என்னை பொறுத்தவரை 1000 rupees per month. இப்போல்லாம் டியூஷனுக்கு போகிறவங்களே, நார்மலாக வீட்டுக்கு குழந்தைங்களை டியூஷனுக்கு அனுப்புகிறவங்களே பர் மந்த் 1000 rupees கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. ஆமாவா? ஸோ அப்போ இது எவ்வளோ அஃபோர்டபுளான ஒரு விஷயம் தானே, பர் மந்த் 1000 rupees அப்படின்றது. ஆமாவா இல்லையா? எஸ். ஸோ இந்த பேட்ச் இல்லை மேம் என்னால் 12,000 கட்ட முடியாது அப்படின்றவங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இஎம்ஐ நீங்கள் 5,000 rupees பே பண்ணணும். அந்த 5,000 rupees பே பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் 4 monthsக்கு நீங்கள் கிளாஸஸை பார்த்துக்கலாம். அண்ட் தென் செகண்ட் இஎம்ஐ 4,000 பே பண்ணோம், அதுக்கும் வேலிடிட்டி 4 months. நெக்ஸ்ட் தேர்ட் இஎம்ஐ 4,000. இந்த மாதிரி நீங்கள் பே பண்ணிக்கலாம். புரியுதா உனக்கு? கிளியர்? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ, ஃபுல் டைம் பேட்ச் எல்லாம் வாங்கிக்கிறீங்களா, இல்லை இஎம்ஐ ஆப்ஷன் எப்படி வேணுமோ அப்படி இருக்கும். ஓகே, ஸோ டோன்ட் மிஸ் திஸ் சான்ஸ், கிராப் யோர் சீட். ஸோ செஷனுக்குள்ளே போகலாமா? இட் இஸ் பயாலஜி எக்ஸாம். ஆக்சுவலி ரிப்பீட்டர்ஸாக இருந்தால் தெரிஞ்சிருக்கும், பட் ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் இது தெரியாத வாய்ப்பு இல்லைல்ல. ஸோ இந்த பயாலஜி எக்ஸாமை பற்றி ஒரு வாட்டி கொஞ்சம் படிச்சிடும். ஓகே, ஸோ இந்த பயாலஜி அப்படின்றது நீட் எக்ஸாமில் ஹையஸ்ட் ஸ்கோரிங் சப்ஜெக்ட் பயாலஜி அப்படின்றது. அதாவது யூஸ்வலாக நீட் எக்ஸாமில் எத்தனை கொஷின்ஸ் இருக்கும்? 180 questions. அதில் half of the paper, that is 90 questions வந்து ஒன்லி பயாலஜி. அதாவது ஈஸியாக நீ பயாலஜியில் 360 marks கெயின் பண்ணலாம். இப்போ இருந்து பொறுமையாக ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டாபிக் செஷன் நாம எப்படி சொல்றோம்னா அதை வழியா போனீங்கன்னா யூ வில் கிராக் த நீட். ஓகே, எந்த ஒரு ஹடாவிடி வேணாம், லைக் எப்படி சொல்றது, எந்த ஒரு ப்ரெஷரும் உனக்கு வேணாம், எந்த ஒரு ஹரினஸும் உனக்கு வேணாம். ஆராம்சே நீ ஒவ்வொரு நாள் நான் என்னென்ன டாபிக் சொல்லணும், பார்ட் பை பார்ட் தானே இருக்கும் இந்த சாப்டர். அதாவது ஒரு டாப்பிக்கை நான் இன்டெப்த்தாக கொண்டு போயிருப்பேன். ஸோ அந்த இன்டெப்த்தாக கொண்டு போன அந்த இதுவை வந்து நீங்கள் ஒவ்வொரு நாள் அந்த கரெக்டாக அந்த டைமுக்கு அந்த நாள் அந்த டாபிக் முடிச்சிட்டிங்கனாலே போதும். ஹரியாக வேணாம், கரெக்டாக எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ணாலே போதும், யூ வில் கிராக் த நீட் எக்ஸாம். ஓகே, ஸோ இந்த 360 marks, அதாவது டோட்டலாக 90 questions எத்தனை மார்க்ஸ்? 360 marks ஈஸியாக ஃப்ரம் பயாலஜிலேருந்து நீங்கள் கெயின் பண்ணிடலாம். ஸோ யூஸ்வலாக வந்து பயாலஜின்றது 2 subjects இன்வால்வ் இருக்குது, தட் இஸ் பாட்டனி அண்ட் ஜுவாலஜி. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாத இருக்கலாம். ஸோ பாட்னியில் வந்து பிளான்ட் பயாலஜியில் பாட்னியில் 45 MCQs வரும், ஜுவாலஜியில் 45 MCQs, ஓவராலாக 90 MCQs ஃப்ரம் பயாலஜி. ஸோ இதுதான் இந்த 90 MCQஸை சால்வ் பண்ண நம்ம இத்தனை சாப்டர்ஸ் லைக் கிளாஸ் 1 பயாலஜி, கிளாஸ் 11 அண்ட் கிளாஸ் 12 இது ரெண்டோட NCERT கண்டிப்பாக படிக்கணும். நான் டீட்டெயிலாக டோன்ட் வரி அபவுட் திஸ் any of this நான் டீட்டெயிலாக இந்த பேட்ச்ல ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு கான்செப்டும் விடாமல் உங்களுக்கு கிளாரிட்டியாக இந்த பேட்ச் நாட் ஓன்லி கான்செப்ட் ஃபில்லிங், லிசன் கேர்ஃபுல்லி. இந்த பேட்ச்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்ட் முடிஞ்சதுமே NCERT லைன்ஸை நம்ம கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், அந்த டாபிக்ஸ்லேருந்து இந்த வருஷத்துலேருந்து லைக் நம்ம லாஸ்ட் இயர் 2026 ஸ்டார்ட் பண்ணி, புரியுதா உனக்கு? 2026 ஸ்டார்ட் பண்ணி நீட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்போ வர கேட்டிருக்க கொஷின்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணிப்பேன், A to Z, ஒரு கொஷின் மிஸ் பண்ணாமல். அலாங் வித் தட் ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்டோ இம்பார்ட்டன்ட் கொஷனோ MCQ இது வர சான்சஸ் இருக்குன்னா அந்த கொஷின்ஸையும் இன்க்ளூட் பண்ணிப்பேன். அலாங் வித் தட் மோஸ்ட் ஆஃப் தி கொஷின்ஸ் வந்து அசர்ஷன் ரீசன் கொஷின்ஸு, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸு, இந்த மாதிரியும் நான் இங்கே இன்க்ளூட் பண்ணுறேன் இந்த பேட்ச்ல. ஓகேவா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான பேட்சாக இருக்கும். அண்ட் இதுக்கு உங்களுக்கு DPPs கொடுப்பாங்க, அலாங் வித் தட் வீக்லி டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேட்ச் இது. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பேட்ச். ஓகேவா? நான் பேட்ச்காக சொல்ல, உண்மையாகவே சொல்கிறேன். 360 marks நீங்கள் பயாலஜியில் கண்ணை மூடிட்டு கெயின் பண்ணோன்னா திஸ் இஸ் த பெஸ்ட் திங். ஓகே, கிளியர்? டன்.
ஸோ இந்த பயாலஜி யூஸ்வலாக பயாலஜியில் கொஷின்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்றதை பார்ப்போம் நம்ம ஃபர்ஸ்ட். ஏன்னா இந்த கிளாஸ் பூராவுமே வந்து உனக்கு பயாலஜி இன்ட்ரோடக்ஷன் தான் இருக்கும். நாட் ஓன்லி பயாலஜி இன்ட்ரோடக்ஷன், இல்லை லிவிங் வேர்ல்டு இன்ட்ரோடக்ஷனும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல யூ வில் கம் டு நோ தான் லைக் இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல கான்செப்ட், என்சிஆர்டி, பிவைக்யூஸ், இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ், அசர்ஷன் அண்ட் ரீசன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கும். ஓகேவா, உனக்கு கிளியரா? ஓகே. ஸோ இப்போ பயாலஜியில் எப்படி கொஷின்ஸ் கொடுக்குறாங்க, எங்கேருந்து கொஷின்ஸ், யூ ஆல்ரெடி நோ தட். பயாலஜிலேருந்து எங்கேருந்து கொஷின்ஸ் கொடுக்குறாங்க, என்சிஆர்டி. அதுவும் டைரக்ட் ஃப்ரம் என்சிஆர்டி. என்சிஆர்டிலேருந்து டைரெக்டாக கொஷின்ஸ் கொடுக்குற சான்சஸ் இருக்கு. மோர் ஓவர் சிலது ஏதோ ஒரு ரெண்டு கொஷின்ஸ் வந்து அப்ளிகேஷன் பேஸ்டு கொஷின்ஸாகவும் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் டைரெக்டாக கேட்பாங்க தான் என்சிஆர்டிலேருந்து பயாலஜியில், எஸ்பெஷலி பயாலஜி. ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் இதில் ரொம்ப இப்போ பயாலஜி படிக்கும் போது நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன விஷயம்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் தெரியுமா? லைக் டயக்ராம்ஸு, டேபிள்ஸு, என்சிஆர்டியில் இருக்கிற டயக்ராம்ஸ், டேபிள்ஸ், எக்ஸாம்பிள்ஸ், டெஃபனிஷன்ஸ், இது எல்லாமே வந்து யூ மஸ்ட் ரிமெம்பர் இட். கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் இது எல்லாத்தையுமே. ஓகேவா? அண்ட் தென் ரெகுலர் ரிவிஷன் இருக்கணும். ஏன் ரெகுலர் ரிவிஷன் இருக்கணும் மேம்? கண்டிப்பாக பாருங்கள், நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ப்ரிப்பரேஷன் டிப்ஸில் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் டைரக்ட் ஃப்ரம் என்சிஆர்டி எல்லாம் படித்து முடிச்சிட்டிங்க, உங்களுக்கு ரிவிஷனே இல்லாமல் கொஞ்ச நாள் கழிச்சு எடுக்கிறீங்க. ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி இந்த சாப்டர் படிச்சிங்க, 1 மந்த் கழிச்சு இந்த சாப்டர் மறுபடியும் எடுக்கிறீங்கன்னா, நீ அகெயின் யூ ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ. லைக் நான் இன்னி மறுபடியும் கிளாஸ் பார்க்கணும், மறுபடியும் 1 ஷார்ட் நோட்ஸ். அப்போ உனக்கு சரியா புரிஞ்சிருக்காது. புரியுதா? உனக்கு எல்லாம் படிச்சதெல்லாம் மறந்துருப்பியே. அதனால ரிவிஷன், ஃப்ரீக்வெண்ட் ரிவிஷன்ன்றது கண்டிப்பா தேவைப்படும். நீ ரிவிஷன் எப்படி பண்றனா, எவ்ரி டைம் நீ புக் எடுத்து தான் படிக்கணும்னு நான் சொல்லல. நீ மார்க் டெஸ்ட் இருக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்ன்றது நான் கொஷின்ஸ் உனக்கு இதிலே கொடுத்துருப்பேன், அது சால்வ் பண்ண ட்ரை பண்ணு. எம்டி கொஷின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணு. நிறைய கொஷின் பேப்பர்ஸ் இருக்கும், அதை எடுத்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணு. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 20 கொஷின் சால்வ் பண்ண மாட்டேன் ஒரு சாப்டர்ல இருந்து. புரியுதா உனக்கு? ஸோ ரொம்ப ஈஸி பயாலஜி அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டண்டாக இரு. கன்சிஸ்டன்சி மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். ஆமாவா? கன்சிஸ்டன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா? உனக்கு ரெகுலர் ரிவிஷன் இருக்கணும். மோஸ்ட்டாக இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு டிபிபிஸ் கிடைச்சிரும். தட் இஸ் ப்ராக்டிஸ் முடிஞ்சிடும். அலாங் வித் தட் உனக்கு வீக்கெண்ட் டெஸ்ட் இருக்குதுல்ல, அதில் இந்த வீக்கெண்ட் டெஸ்ட் அப்போ நீ கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ரிவிஷனும் அங்கே முடிஞ்சிடும். ஓகேவா உனக்கு? கிளியரா? நெக்ஸ்ட் என்னன்னா சில ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த பயாலஜி படிக்கணும்னா இந்த மெத்தட்ல தான் படிக்கணும் அப்படின்ற சில ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் எல்லாம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஸோ இந்த என்னன்னா, ரீட் என்சிஆர்டி லைன் பை லைன். எவ்ரி என்சிஆர்டி லைனும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். என்சிஆர்டி லைன் பை லைன் படி அப்படின்றனா இதை நான் கிளாஸ்லயே உனக்கு இன்க்ளூட் பண்ணிடுவேங்க. புரியுதா? இங்கேயே நான் உன்னை படிக்க வச்சிருவேன். என்சிஆர்டி லைன் பை லைன் உனக்கு இங்க படிக்க வச்சிருவேன் நான் கிளாஸ்லயே. அண்ட் தென் எவ்ரி கான்செப்டையும் நான் புரிய வச்சிருவேன். டோன்ட் வரி, அண்டர்ஸ்டாண்ட். இது ரெண்டுமே வந்து என்னோட பொறுப்பு. இட்ஸ் மை ஒர்க். ஓகேவா? மை ஜாப். ஓகே, இது என்னோட பொறுப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட், ரிவைஸ் பண்றது யாரோட வேலை? உன்னோட வேலை, உங்களோட வேலை. லைக் ரிவைஸ், ஃப்ரீக்வெண்டா ரிவைஸ் பண்ணு. எம்சிக்யூஸ் சிலது டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணு. லைக் எம்டிஜி புக்கு நிறைய இருக்குல்ல. ஸோ அது ஒவ்வொரு சாப்டர்ல எத்தனை கொஷின்ஸ் கொடுக்குறாங்க எம்டிஜிலலாம், பயாலஜி பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்தந்த சாப்டர் பேஸ்டா எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க டெய்லி அதை. ஓகேவா? இல்லை எங்கேயோ ஆன்லைனில் போட்டாலே போதும், இப்போல்லாம் இன்டர்நெட்டில் போட்டாலே போதும், கொஷின் பேப்பர் நிறைய கொஷின் பேப்பர்ஸ் கிடைக்கும். ஜஸ்ட் ட்ரை இட் யுவர் செல்ஃப். ஓகே, எக்ஸாக்டாக எம்டிஜி தான் வாங்கணும்லாம் இல்லை, நிறைய ஆன்லைன்லேயே கிடைக்குது. நீங்கள் ஜஸ்ட் கோ ஆன் ட்ரை. சாட் ஜிபிடி, எனி கொஷின்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண 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 அந்த டாபிக் உனக்கு மறுபடியும் மைண்டில் ரிவைஸ் ஆகும். ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஓகே, ஸோ எம்சிக்யூ ப்ராக்டிஸ்ன்றது ரொம்ப தேவை. அண்ட் தென் அந்த எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் போதாது, அதை கரெக்ட் பண்ணணும். அதாவது கரெக்ஷன், எம்சிக்யூஸ் கரெக்டாக நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன்னா கரெக்ட் பண்ணி, எரர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிப்போம். ஓகே, நெக்ஸ்ட் ரெகுலர் மார்க் டெஸ்ட். இதுவும் பேட்ச்லேயே இன்க்ளூட் ஆகிடும். வீக்கெண்டில் கண்டிப்பாக உனக்கு மார்க் டெஸ்ட் இருக்கும் அப்படின்றதுனால இதில் பேட்ச்லேயே இன்க்ளூட் ஆயிரும். ஓகேவா? கிளியரா? ஸோ நீ பண்ண வேண்டியதெல்லாம் என்ன? ரிவைஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், எக்ஸாம் எழுதணும். இது மட்டும்தான். மற்றதெல்லாம் நானே பண்ணிடுவேன். ஓகேவா? ரீட் என்சிஆர்டி லைன் டு லைன், அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி கான்செப்ட். இது ரெண்டுமே என்னோட ஒர்க். ஓகே, கிளியர்? டன். ஸோ இது எல்லாத்த விட ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, biology is the highest scoring subject in NEET. That is 360 marks, nearly 720 marks. Overall paper 720 marks. Now 360 marks directly you'll get from biology. Okay, done. So this is which improve your overall NEET score. Improve pandra
ஒரு பெஸ்ட் சப்ஜெக்ட். இஸ் தட் கிளியர்? அண்ட் என்னடா ஓவராக சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா பயாலஜி? எஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும் பயாலஜி. உண்மையாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். அண்ட் நிறைய பேர் பயாலஜி என்ன பண்ணுறாங்கன்னா இக்னோர் பண்ணிடுவாங்க. நம்ம எக்ஸாம் டைமில் வந்து படிச்சுக்கலாம், எக்ஸாம் டைமில் படிச்சுக்கலாம், இப்போ வந்து பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் படிக்கணும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேலே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்டை நீங்கள் விட்டுறீங்க. பயாலஜி லாஸ்ட் டைம்ல இது பண்ணும் போது உனக்கு ஒன்றுமே புரியாது. அதாவது உனக்கு புரியும், பட் பயாலஜி என்ன ஒரு விஷயம்னா எக்ஸாம்பிள்ஸு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ரிமெம்பர் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ இப்போதுலேருந்து படித்தா உனக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்போ போய் எல்லாரும் ஒரே வாட்டி படித்தா உனக்கு மண்டையில் ஏறின மாதிரி இருக்கும், ஆனால் மறந்துடுவேன். புரியுதா உனக்கு? பயாலஜி ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், ரொம்ப சிம்பிளான ஒரு சப்ஜெக்ட். டோன்ட் வரி. ஸோ அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்மார்ட் ஒர்க் இஸ் கிரேட்டர் தென் ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹார்ட் ஒர்க் நமக்கு வேணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேலேருந்து நீ படிச்சனா ஏன் ஹார்ட் ஒர்க் பண்ண போகிற? ஸ்மார்ட் ஒர்க் ஃபர்ஸ்ட் டேலேருந்து 1 மணி நேரம் ஓன்லி ஒரு 1 hour இதுக்கு அலோகேட் பண்ணி வச்சிரு. பயாலஜி அப்படின்றதுக்கு அலோகேட் பண்ணி வச்சிரு. அது போதும் உனக்கு. டெய்லி மணிக்கணக்காக லாஸ்ட் டைமில் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ ரிவைஸ் பண்ணால் போதும். ரிவிஷன் ஒன்ஸ் முடிஞ்சிச்சு, சாப்டர் பக்காவானா 10 to 15 minutes. பெரிய சாப்டராக இருந்தால் 15 minutes. எனக்கு என்னை பொறுத்தவரை 10 minutesன்றது enough. 15 minutes maximum is enough for revision. அது போதும் இல்லை நமக்கு? ஆமாவா? ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்க. ஓகே, கிளியர்? ஓகே. ஸோ இப்போ பயாலஜி பற்றி ஒரு ஐடியா இருக்குது, என்னென்னலாம் எப்படி அப்ரோச் பண்ணணுன்ற ஒரு ஐடியா இருக்கா? இப்போ லிவிங் வேர்ல்ட் சாப்டருக்குள்ளே போகிறோம். ஸோ ஆர் யூ ரெடி? ஓகே. ஸோ இந்த லிவிங் வேர்ல்ட் சாப்டரில் என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் இருக்குன்றதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். லைக் இதில் டோட்டலாக வந்துமா இந்த சாப்டரில் இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுல இந்த சாப்டர் பொறுத்தவரை இதில் பார்ட் 5 பார்ட்ஸ் அப்படின்றது இருக்குது. 5 பார்ட்ஸ் டோட்டல் எத்தனை பார்ட்ஸு? 5 பார்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் செஷன், அதுவும் இந்த செஷனில் முடிஞ்சிடும். இட் இஸ் அ வெரி பேசிக் செஷன். இன்ட்ரோடக்ஷன் ஆல்ரெடி உனக்கு தெரியல, ரொம்ப பேசிக். பயாலஜினா என்ன, சயின்டிஸ்ட் யார், ஸோ இதை பற்றி படிக்கிறது மட்டும்தான் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் இருக்கும். இதில் எந்த ஒரு எம்சிக்யூஸும் பிஒய்க்யூஸும் வராது, பட் கான்செப்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். ஓகே. நெக்ஸ்ட் செஷனில் வந்து வாட் இஸ் லிவிங், லைக் க்ரோத்னா என்ன, ரீப்ரொடக்ஷனா என்ன, மெட்டபாலிசம், கான்ஷியஸ்னஸ், இதை பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது வந்து வாட் இஸ் லிவிங்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். And then diversity in the living world, like taxonomy, biodiversity, systematics, இதை பற்றிலாம் படிக்கிறது வந்து diversity in the living world. Taxonomy கேரக்டர்னா ஸ்பீஷீஸ், ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர். என்னடா ரிப்பீட்டர்ஸ் கொடுக்கணும், ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கணும் நான் இப்போ சொல்கிறது, பட் ஃப்ரெஷர்ஸ்க்கு உங்களுக்கு புரியாது. என்ன சொல்கிறது ஃப்ரெஷர்ஸ்க்கு, ஸோ தட் விட்டுருங்க. உங்களுக்கு புரியலனாலும் நான் ஃபர்தராக கிளாஸஸ் சொல்ல தானே போகிறேன், உங்களுக்கு புரியும்ல, விட்டுருங்க. லாஸ்ட்டாக அவனுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், இட்ஸ் அ போனஸ் செஷன், சம்மரி செஷன், அதாவது 1 shot செஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த 4 பார்ட்ஸில் நீ டாபிக் கான்செப்ட் வந்து டாபிக்ஸ்ன்றது டீட்டெயிலாக படிப்ப. அதோட சேர்த்து பிஒய்க்யூஸு, எம்சிக்யூஸு இதெல்லாம் சால்வ் பண்ணுவேன். ஓகே, வெல் அண்ட் குட். பட் சம்மரி செஷன்னா ஓவரால் இந்த சாப்டர் எல்லாம் படிச்சல, இது 1 shot நான் உனக்கு என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், நிறைய பேருக்கு தெரியும், என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை வச்சு நான் 1 shot எடுக்க போறேன், விச் இஸ் அ வெரி போனஸ் செஷன். இது எவ்ரி சாப்டருக்கும் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? கிளியர்? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் வெரி வெல். இந்த செஷன்ல என்னென்ன கான்செப்ட் இருக்கும்? இன்ட்ரோடக்ஷன் பார்ட், வாட் இஸ் லிவிங், டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட் அண்ட் டாக்ஸானமிக் கேட்டகரிஸ். போனஸ் செஷன் எது? 1 shot. சம்மரி செஷன்ன்றது போனஸ் செஷன். ஓகேவா? கிளியரா உனக்கு? வெரி குட். ஸோ இந்த கிளாஸ்ல இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, தட் இஸ் அபவுட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்ட். ஓகே. பிஃபோர் தட் இன்ட்ரோடக்ஷன் டு பயாலஜி. இப்போ தானே மேம் இன்ட்ரோடக்ஷன் டு பயாலஜி கொடுத்தீங்க அப்படின்னா, தட் இஸ் அபவுட் பயாலஜி எக்ஸாம். இப்போது பயாலஜி, அதாவது என்சிஆர்டியில் கொடுத்த அந்த என்சிஆர்டி பாயிண்ட்ஸ்லேருந்து படிக்க போகிறோம் அபவுட் பயாலஜி. யூஸ்வலாக பயாலஜினா என்ன? லிவிங் ஆர்கானிசம்ஸை பற்றி, லைக் ஹவு தே லீவ், ஹவு தே ஃபங்க்ஷன், ஸோ இதை பற்றி அது எப்படி இருக்குது, அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, ஒரு ஆக்டிவிட்டிஸ் எப்படி நடத்துது அப்படின்றத பற்றி படிக்கிறது தான் வந்து பயாலஜின்றோம். தட் இஸ் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஓகே. இந்த மாதிரி லிவிங் ஆர்கானிசம்ஸ்னால் நிறைய இருக்குது, லைக் பிளான்ட்ஸு, அனிமல்ஸு, மைக்ரோ ஆர்கானிசம்ஸு, இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸ், மேமல்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது லிவிங் ஆர்கானிசம். வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்குது. பிளான்ட்ஸில் மறுபடியும் வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்குது, வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸ் இருக்குது, வெரைட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்போ இல்லை, அப்போவே லைக் ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே வந்து என்னென்னா ஹியூமன்ஸ் வந்து
ஹியூமன்ஸ்க்கு புரிஞ்சிச்சு ஏர்லி ஸ்டேஜஸ்ல என்னன்னா லிவிங் ஆர்கானிசம்ஸ் இது, லிவிங் திங்ஸ் இது, நான் லிவிங் திங்ஸ் இதுன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போனா நமக்கு ஸ்டடி வழியாக நமக்கு தெரியுது இதா லிவிங் ஆர்கானிசம்ஸ்னா இப்படி இருக்கும், நான் லிவிங் திங்ஸ்னா இப்படி இருக்கணும். பட் ஏர்லி ஸ்டேஜஸ்ல வந்து ஹியூமன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா லிவிங் திங்ஸ்க்கும் நான் லிவிங் திங்ஸ்க்கும் ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுவாங்க. ஓகே உனக்கு கிளியரா? ஸோ இந்த லிவிங் திங்ஸை வந்து இங்கே அனிமேட் மேட்டர், லிசன் கேர்ஃபுல்லி, லிவிங் திங்ஸை அனிமேட்னு சொல்கிறாங்க, நான் லிவிங் திங்ஸை இன்அனிமேட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நான் லிவிங் திங்ஸ் என்ன சொல்கிறாங்க? இன்அனிமேட்னு சொல்கிறாங்க. ஓகே உனக்கு கிளியரா? அனிமேட்னா என்ன, நான் அனிமேட், இன்அனிமேட்னா என்ன? ஸோ இங்கே நிறைய பேர் இப்போ வரையுமே வந்து என்னன்னா லிவிங் திங்ஸாக இருந்தாலும் சரி நான் லிவிங் திங்ஸாக இருந்தாலும் சரி அதை வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சாங்க, ப்ரே பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ நிறைய பேர் நிறைய மரத்தை பார்த்து சாமி இந்த சாமி மரம் அது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கும்பிடுறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வர்ஷிப் பண்ணுறதை பார்த்துருக்கீங்களா? ப்ரே பண்ணுறதை பார்த்துருக்கீங்களா? ஸோ அது மாதிரி லிவிங் திங்ஸாக இருந்தாலும் சரி சில நான் லிவிங் திங்ஸ் லைக் விண்டு, சீ, ஃபயர் இது எல்லாத்தையும் வந்து இது ஒரு சாமி அப்படின்ற மாதிரி ப்ரே பண்ணுறது, வர்ஷிப் பண்ணுறது பார்த்துருக்கீங்கல்ல? ஸோ இந்த மாதிரி அப்பையிலிருந்து இப்போ வரையுமே வந்து இது மேலெல்லாம் ஒரு வர்ஷிப் லிவிங் திங்ஸாக இருந்தாலும் சரி நான் லிவிங் திங்ஸாகவும் வர்ஷிப் பண்ண ஹியூமன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எதனாலனா பிகாஸ் தீஸ் மேட் தம் ஃபீல் ஃபியர், ஒரு ரெஸ்பெக்ட், என்னடா ஒரு ஆச்சரியமாக இருக்கலாம், ஒரு மேபி அதனால இருக்கலாம், ஒரு பயம் அது மாதிரி அதனால இருக்கலாம், ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு மரியாதை. ஓகேவா? ஸோ அதனால மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே வர சொன்னது வந்து ஜஸ்ட் அபவுட் த பயாலஜி சப்ஜெக்டை பற்றி நம்ம பேசணும். இப்போ என்னென்னா எக்ஸாக்டாக என்சிஆர்டி வார் ஸ்டார்ட்ஸ், என்சிஆர்டி வார் ஸ்டார்ட்ஸ். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? என்சிஆர்டி வார் 112. நான் இங்கே சொல்கிற லைன் டு லைன் என்னன்னா என்சிஆர்டியில் கொடுத்த பாயிண்ட்ஸ் தான். பட் என்சிஆர்டியில் சில வேர்ட்ஸ் உனக்கு சிம்பிளாக இருக்காது, நான் அது அவ்வளோ சிம்பிளாக உனக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைடு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னமா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் சொல்லியிருக்கேன்? பயாலஜினா என்ன? லிவிங் ஆர்கானிசம்ஸை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் பயாலஜி. ஓகேவா? லைக் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், மைக்ரோப்ஸ், இன்செக்ட்ஸ், மேமல்ஸ், அதர் லிவிங் ஆர்கானிசம்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இங்கே ஹியூமன் பீங்ஸ்க்கே வந்து அப்போவே earlier ஸ்டேஜஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லிவிங் திங்ஸ்னா என்ன, நான் லிவிங் திங்ஸ்னா என்ன, லிவிங் திங்ஸை அனிமேட் மேட்டர்னும் நான் லிவிங் திங்ஸை இன்அனிமேட் மேட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் அது இப்போ வரையுமே சரி வர்ஷிப் பண்ணியிருக்காங்க, வர்ஷிப் பண்ணுறாங்க, லைக் அதை ப்ரே பண்ணுறாங்க. லிவிங் திங்ஸாக இருந்தாலும் சரி நான் லிவிங் திங்ஸாக, பிகாஸ் ஆஃப் ஃபியர், ரெஸ்பெக்ட் அண்ட் வண்டர். ஸோ இந்த ஸ்லைடு உனக்கு கிளியரா? பக்காவா உனக்கு? எனி டவுட்ஸ்? நோ ரைட்? வெரி குட். ஸோ டவுட்ஸ் இல்லைன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஸோ அதுக்கப்புறம் வந்து பீப்புள் ஸ்டடி பண்ண ஆரம்பித்தாங்க. ஓவரால் டெவலப்மெண்ட்லாம் வந்ததுனால ஸ்டடி பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்டடி பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? லிவிங் ஆர்கானிசம்ஸ்ன்றதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணாங்க அவங்களோட ஹிஸ்ட்ரியில். ஸோ பிஃபோர் தட் நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்குவா? ஓகேவா? என்னை மன்னிச்சிருங்கோ. லிசன், ஃபர்ஸ்ட் ஸ்லைடு ஒன்று கிளாரிட்டி இருக்கா? மைண்டுக்கு வரணும். நான் என்சிஆர்டி பாயிண்ட் இல்லைங்க பாருங்க, என்சிஆர்டி பேஜ் இது. இந்த என்சிஆர்டி படிக்கும் போது உனக்கு இந்த ஸ்லைட்ஸ்லாம் மைண்டுக்கு வந்தாலே போதும், உனக்கு இது புரிஞ்சுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ பீப்புள் ஸ்டார்டட் ஸ்டடிங் லிவிங் ஆர்கானிசம்ஸை பற்றி ஸ்டடி பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, டிஸ்கிரைப் பண்ணுறதை பார்த்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மச் லேட்டர் இந்த ஹிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் ஹியூமன்ஸ்க்கு வந்து ஒரு ஆந்த்ரோபோசென்ட்ரிக் வியூ, ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குங்க, ஆந்த்ரோபோசென்ட்ரிக் வியூ அண்ட் பயோசென்ட்ரிக் வியூ அப்படின்னு சொல்லிட்டு. ஆந்த்ரோபோசென்ட்ரிக் வியூனா என்ன? ஹியூமன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஒரு லிவிங் வேர்ல்டில், இந்த ஒரு எர்த்தில் வந்து ஹியூமன்ஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லிவிங் பீயிங்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் வந்து ஆந்த்ரோபோசென்ட்ரிக் வியூ. ஓகேவா? அதுக்கப்புறம் பயோசென்ட்ரிக் வியூ, அதாவது அவங்களோட நாலேஜ் ஸ்லோவாக க்ரோ ஆக 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 பயோசென்ட்ரிக் வியூ வந்துச்சு. அதாவது நாட் ஓன்லி ஹியூமன்ஸ், எல்லா லிவிங் ஸ்பீஷீஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆந்த்ரோபோசென்ட்ரிக் வியூ ரெண்டு பாயிண்ட்ஸ், ஆந்த்ரோபோசென்ட்ரிக் அண்ட் பயோசென்ட்ரிக். வாட் இஸ் ஆந்த்ரோபோசென்ட்ரிக்? ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட்னு சொல்றது ஆந்த்ரோபோசென்ட்ரிக் வியூ. பயோசென்ட்ரிக் வியூனா என்ன? எல்லா ஸ்பீஷீஸும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றது தான் வந்து பயோசென்ட்ரிக் வியூ. ஓகேவா? கிளியரா? ஸோ எல்லா
சயின்டிஸ்ட் வந்து ஸ்டடி பண்ணாங்க அபவுட் மோர் பிளான்ஸ் அனிமல்ஸ் இதை பற்றி நான் ஸ்டடி பண்ணி டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸை வந்து டெவலப் பண்ணாங்க. எதுக்கு டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் மாதிரி சிஸ்டம்ஸ் டெவலப் பண்ணாங்கன்னா டு ஐடென்டிஃபை த ஆர்கானிசம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் சயின்டிஃபிக் நேம் கொடுக்கறதுக்கு, அண்ட் தென் குரூப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு. அதாவது நமக்கு இப்போ போயிட்டே இருக்கோம், ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆர்கானிசம் இருக்குது, ஸோ நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஐடென்டிஃபை பார்த்து இத்தனை கேரக்டர்ஸுக்கு அதுக்கு ஒரு பேர் வைக்கிறோம். இப்போது நமக்கு ஒரு பூனை கையில் கடிச்சிச்சுன்னா அதுக்கு ஒரு பேர் வைப்போம்ல. நம்ம ஃபஸ்ட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அது பூனை தான் எடுத்துக்கிறோம், நம்ம வீட்டில் இதை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதுக்கு ஒரு நேம் வைப்போம், டாமியோ வாட் எவர் இட் இஸ். ஸோ இங்கே அந்த நேம் வைக்கிறோம், தட் இஸ் கால்ட் நாமென்க்ளேச்சர், சயின்டிஃபிக் நேமை கொடுக்குறது. அதுக்கப்புறம் அது கிளாஸிஃபை பண்ணுறது, புரியுதா? குரூப்ஸாக அது ஒரு அனிமலா, டொமஸ்டிக் அனிமலா, இன்செக்டா, பேர்ட்ஸா அப்படின்றது கிளாஸிஃபை பண்ணுறது. ஸோ தட் இஸ் இதுக்காக தான் இந்த சிஸ்டம்ஸை வந்து கிரியேட் பண்ணாங்க. இஸ் தட் கிளியர்? செகண்ட் ஸ்லைடு உனக்கு கிளியரா? என்ன செகண்ட் ஸ்லைடில் பீப்புள் ஸ்டடி பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஆந்த்ரோபோசென்ட்ரிக் வியூ, பயோசென்ட்ரிக் வியூ, அண்ட் தென் சயின்டிஸ்ட் ஹேவ் கிளாஸிஃபைட் டெவலப்ட் திஸ். ஆந்த்ரோபோசென்ட்ரிக்னா என்ன தெரியும், பயோசென்ட்ரிக்னா என்ன, சயின்டிஸ்ட் என்ன டெவலப் பண்ணாங்க, ஐடென்டிஃபை நாமென்க்ளேச்சர் அண்ட் கிளாசிஃபிகேஷன். இஸ் தட் கிளியர்? டன். வெரி குட். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஸ்டடி பண்ணுறச்சே, லைக் இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி இந்த மாதிரி ஸ்டடி பண்ணுறச்சே அவங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, நிறைய லிவிங் ஆர்கானிசம்ஸ்ன்றது சிமிலர் ஃபீச்சர்ஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே சிமிலர் காமனாக சில ஃபீச்சர்ஸ்ன்றது எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் இருக்குது. எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸும் ஆர் ரிலேட்டட் டு ஒன்றுத்துக்கு ஒன்று ரிலேட் ஆயிருக்கு. எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸும் present day organisms have evolved from organisms that lived in the past. ஸோ இப்போ இருக்கிற ஆர்கானிசம்ஸ் வந்து பாஸ்ட்லேருந்து வந்த ஆர்கானிசம். லைக் இப்போ நிறைய பேர் சொல்லியிருக்கிறது கேட்டுருப்பீங்களா, மங்கியிலிருந்து தான் ஒரு மேன் அப்படின்றது மங்கியிலிருந்து தான் ஒரு மேன் அப்படின்றது உருவானாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது குரங்குலேருந்து தான் ஒரு மனிதன் உருவானாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, ஆமாவா இல்லையா? ஸோ அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்க, பாஸ்ட்லேருந்து வந்ததுலேருந்து தான் ப்ரெசன்ட் டே ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விச் இஸ் எவால்வ் ஃப்ரம் ஆர்கானிசம்ஸ் தட் லிவ்ட் இன் த பாஸ்ட். ஸோ இந்த எவால்வ்டு மீன்ஸ் சேஞ்சஸ். ஸோ இந்த எவல்யூஷன் சாப்டரில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிப்போம், எப்படி மங்கி கன்வெர்ட் டு மேன் அப்படின்னு சொல்கிறத பற்றி நம்ம எவல்யூஷன் சாப்டரில் டீட்டெயிலாக படிப்போம். டோன்ட் வரி அபவுட் தட். பியாண்ட் தட் இந்த ஸ்லைடு உனக்கு கிளியராக இதை பற்றி என்ன படித்தோம், இந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ்க்கெல்லாம் சிமிலராக வந்து ஃபீச்சர்ஸ் இருக்குது. எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் ஒன்றுத்துக்கு ஒன்று ரிலேட்டடாக தான் இருக்குது, எவல்யூஷன் எவால்வ் ஆயிருக்கு. ஸோ திஸ் டிஸ்கவரி மேட் ஹியூமன்ஸ். ஸோ இதனால ஹியூமன்ஸ்க்கு என்ன சொல்லிச்சு, ஓ நம்ம மட்டும்தான் இங்கே இல்லை, நம்ம சுற்றி நிறைய லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்குது, அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது கூட விட் இஸ் நாட் நம்ம ஒரு பார்ட் மட்டும்தான், ஒரு ஜஸ்ட் ஒரு புள்ளி மாதிரி இந்த எர்த்தில் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே கிளியர்? புரியுதாடாமா நான் சொல்கிறது? வெரி குட். அடுத்து என்ன அப்படின்னா, இட் ஆல்சோ என்கரேஜ் பீப்புள் டு ப்ரொடெக்ட் அண்ட் கன்சர்வ் பயோடைவர்சிட்டி. ஸோ இதனால் இவங்க ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன புரிஞ்சிச்சுன்னா, இந்த மாதிரி பயோடைவர்சிட்டினா என்ன, லிவிங் ஆர்கானிசம், வெரைட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸை பயோடைவர்சிட்டி சொல்கிறோம். ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்ணி கன்சர்வ் பண்ணணும் அப்படின்றதுனால என்கரேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாலோயிங் சாப்டர்ஸ், லைக் அடுத்து வரப்போகிற சாப்டர்ஸ்லாம் பிளான்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணாங்க, அனிமல்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணாங்கன்றதை நம்ம பற்றி பார்க்கலாம் அக்கார்டிங் டு த வியூ பாயிண்ட் ஆஃப் டாக்ஸானமிஸ்ட். ஓகே கிளியர்? ஸோ இந்த 4 ஸ்லைடு உனக்கு கிளாரிட்டி இருக்கா? வாட் இஸ் பயாலஜி, அனிமேட்னா என்ன, இன்அனிமேட்னா என்ன, இது எதுக்கு இதை வர்ஷிப் பண்ணுறாங்க, அண்ட் தென் வாட் இஸ் ஆந்த்ரோபோசென்ட்ரிக் வியூ, பயோசென்ட்ரிக் வியூனா என்ன, எப்படி சிஸ்டம் டெவலப் பண்ணாங்க, அதனால என்ன கண்டுபிடிச்சாங்க, சிமிலர் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க, இதை ப்ரொடெக்ட் பண்ண என்கரேஜ் பண்ணாங்க. எஸ், திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ் ஹாரிசான்டலி அண்ட் வெர்டிகலி. ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டேர்ம். லிசன் கேர்ஃபுல்லி. கேட்பீங்களா? ஓகேவா? லிசன் கேர்ஃபுல்லி. ரொம்ப இம்பார்ட்டண்டான. ஸோ இங்கன்னா ஹாரிசான்டல் சிமிலாரிட்டிஸ்னு சொல்கிறோம். வாட் இஸ் ஹாரிசான்டல் சிமிலாரிட்டிஸ்? சிமிலாரிட்டிஸ் அமாங் ஆர்கானிசம் லிவிங் அட் த சேம் டைம். அதாவது இப்போது அம்மா அப்பா 2 பேர் இருக்காங்க, மதர் அண்ட் ஃபாதர் 2 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு பசங்க பிறந்தாங்க. எத்தனை பசங்க? 1 2 3 4. ஓகேவா?
4 பசங்க பிறந்தாங்க. இதுல நம்ம யூசுவலா சொல்லுவல ட்வின்ஸ் பிறந்திருக்காங்க. சில பேர் வந்து இந்த பசங்கள்ல 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கம்மா, 2 பேருக்கும் சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு பார்த்திருப்பல. அண்ணன் தங்கச்சி அவன் புரியுது அவனுக்கு, சிப்ளிங்ஸ்க்கு நடுவுல சிமிலாரிட்டிஸ் இருந்துச்சு. ஸோ இவங்க கண்ணு பாருங்களேன் ஒரே மாதிரி இருக்கு, அண்ணன் தங்கச்சிக்கு ஒரே மாதிரி ஃபேஸ் இருக்கு, ஒரே மாதிரி மூக்கு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சிப்ளிங்ஸ்க்கு நடுவில் சிமிலாரிட்டிஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அ ஹாரிசான்டல். லிசன் கேர்ஃபுல்லி, தட் இஸ் கால்ட் ஹாரிசான்டல் சிமிலாரிட்டிஸ். எதுக்கு நடுவில் சிமிலாரிட்டிஸ் இருக்கணும்? சிப்ளிங்ஸ்க்கு நடுவில் சிமிலாரிட்டிஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஹாரிசான்டல் சிமிலாரிட்டிஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வெர்டிக்கல் சிமிலாரிட்டிஸ். வெர்டிக்கல் சிமிலாரிட்டிஸ் அப்படின்றது வந்து என்னன்னா, இப்போ அப்பாக்கும் பசங்களுக்கும் இல்ல அம்மாக்கும் பசங்களும் ஒரே மாதிரி இருக்காங்க, அப்பாவும் பையனும் ஒரே மாதிரி இருக்காங்க, அப்பா மாதிரி தான் பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அம்மா மாதிரி தான் பொண்ணு இருக்கா, வாட் எவர் இட் இஸ். ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்பா இது வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், இது வந்து செகண்ட் ஜென்ரேஷன். இந்த 2 ஜென்ரேஷன்ஸ்க்கு நடுவில் சிமிலாரிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் வெர்டிக்கல் சிமிலாரிட்டிஸ். இந்த மாதிரி வெர்டிக்கலா இந்த மாதிரி சிமிலாரிட்டிஸ் இருந்தா வெர்டிக்கல். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா ஹாரிசான்டல் சிமிலாரிட்டிஸ். புரியுதாடா உனக்கு? பாஸ் ஃப்ரம் தி ancestor to the descendants through evolution. Is that clear? உனக்கு இந்த 2 டேர்ம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதா? ஹாரிசான்டல் சிமிலாரிட்டிஸ் அண்ட் வெர்டிக்கல் சிமிலாரிட்டிஸ். புரிஞ்சுதா? ஹாரிசான்டல் சிமிலாரிட்டிஸ் சிப்ளிங்ஸ்க்கு நடுவில் சிமிலாரிட்டிஸ் இருந்தா தட் இஸ் கால்ட் ஹாரிசான்டல் சிமிலாரிட்டிஸ். அதாவது வெர்டிக்கல் சிமிலாரிட்டிஸ் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு நடுவில், சைல்டுக்கு நடுவில் சிமிலாரிட்டிஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் வெர்டிக்கல் சிமிலாரிட்டிஸ். இஸ் தட் கிளியர்? டன். நெக்ஸ்ட். ஸோ இப்போ பாருங்க எக்ஸாக்டாக என்சிஆர்டி இப்போ வர அந்த 4 to 5 ஸ்லைட்ஸ் படிச்சிருக்கோம்ல, அது என்சிஆர்டியில் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்றத பார்ப்போம். கிளியர்? ஸோ பயாலஜினா என்ன ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கோம்ல, இட்ஸ் அ லிவிங் ஆர்கானிசம்ஸை பற்றி படிக்க, லைக் சயின்ஸ் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் அண்ட் லிவிங் ப்ராசஸஸ். Okay, living world comprises an amazing diversity of living form. Early man என்ன பண்ணார்னா, inanimate matterனா என்ன, லிவிங் லைக் ஆர்கானிசம்ஸ் ஆர் லிவிங் ஆர்கானிசம்ஸ் நான் லிவிங் திங்ஸ்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஏர்லி மேனுக்கு அப்போவே தெரியும். ஸோ ஏர்லி மேன் வந்து இன்அனிமேட் மேட்டரையும் சரி, சில அனிமல்ஸ் பிளான்ஸ் அனிமேட் மேட்டரையும் சரி வர்ஷிப் பண்ணாங்க. டிஃபைடு, தட் இஸ் நத்திங் பட் வர்ஷிப், ப்ரே பண்ணியிருக்காங்க அப்போவே. ஸோ ஒரு காமன் ஃபீச்சர், லைக் காமன் ஃபீச்சர் ஆஃப் ஆல் சச் ஃபார்ம் ஆஃப் இது என்னன்னா சென்ஸ் ஆஃப் ஈவ், ஒரு பயோ இருக்கிறது தட் தே எவோக்ட். புரியுதா உனக்கு? பிகாஸ் ஆஃப் fear, respect, wonder. So this description of living organisms including vardha ஞாபகம் வருதா slide which began much later in the human history. So அதுக்கப்புறம் societiesக்கு which human beings became like indulged in anthropocentric view. What is mean by anthropocentric view ma? Anthropocentric view na என்ன? ஹியூமன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்றது ஆந்த்ரோபோசென்ட்ரிக் வியூ. அதே மாதிரி லேட்டரா என்ன சொன்னாங்களா, நாட் அஸ் ஆந்த்ரோபோசென்ட்ரிக் வியூ மட்டும் இல்லை, இட் இஸ் ராங், தட் இஸ் பயோசென்ட்ரிக் வியூ கூட இருக்கு ஒன்று. பயோசென்ட்ரிக் வியூ என்ன, எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸும் இம்பார்ட்டன்ட், நாட் ஓன்லி ஹியூமன்ஸ்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் அண்ட் மான்யூமெண்டல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் brought in டீட்டெயில்டு சிஸ்டம். லைக் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிஸ்டம்ஸை டெவலப் பண்ணாங்க, லைக் ஐடென்டிஃபிகேஷன், நாமென்க்ளேச்சர், கிளாசிஃபிகேஷன். ஐடென்டிஃபை பண்ணாங்க, நாமென்க்ளேச்சர் படித்தாங்க, கிளாசிஃபிகேஷன். ஸோ இந்த ஸ்டடீஸில் பிக்கெஸ்ட் ஸ்பின் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டடீஸில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த மாதிரி எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் சிமிலாரிட்டிஸ் இருக்கு, போத் ஹாரிசான்டலி சரி வெர்டிக்கலி சரி. இப்போதான் ஹாரிசான்டல் டேர்ம் நான் என்ன சொல்றேன், ஹாரிசான்டல்னா என்ன, தட் இஸ் சிப்ளிங்ஸ்க்கு நடுவில் சிமிலாரிட்டிஸ் இருக்கு, ஒரே ஜென்ரேஷனில் சிமிலாரிட்டிஸ் இருந்தால் ஹாரிசான்டல். நெக்ஸ்ட் வந்து வெர்டிக்கல்னா டிஃப்ரெண்ட் 2 ஜென்ரேஷன்ஸில் சிமிலாரிட்டிஸ் இருக்கு, லைக் பேரண்ட்ஸ் அண்ட் சன் அந்த மாதிரி. ஸோ அதை வெர்டிக்கல் சொல்லியிருக்கல உனக்கு, ஆமாவா இல்லையா? ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் டேர்ம்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. Yes, next. That all present day living organisms are related to each other and also to all organisms that ever lived on this earth. Was a revelation which humbled man and led to the cultural movements for conservation of biodiversity. ஸோ இதனால என்ன நடந்துச்சு, பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்ணோம், ப்ரொடெக்ட் பண்ணோன்றதை ஸ்டார்ட் பண்ணாங்க, என்கரேஜ் பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை. ஸோ ஃபர்தராக நம்ம சாப்டர்ஸில் என்ன படிக்க போகிறோம்னா, அனிமல்ஸ் எப்படி கிளாஸிஃபை ஆச்சு, பிளான்ஸ் எப்படி கிளாஸிஃபை ஆச்சு, பேஸ்ட் ஆன் த வியூ பாயிண்ட் ஆஃப் taxonomist. Okay, so this is all about this NCERT points. It's a very basic introduction part of the NCERT. புரிஞ்சுதா உனக்கு? ஓகே, என்சிஆர்டியை எவ்வளோக்கு எவ்வளோ பயாலஜியில் கரைச்சி குடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உனக்கு மார்க்ஸ் வரும். ஓகேவா? கிளியர்? ஓகே, உனக்கு இந்த 5 to இந்த லாஸ்ட்டாக சொன்ன ஒரு 5 to 6 ஸ்லைட்ஸு அண்ட் தென் இந்த என்சிஆர்டி உனக்கு புரிஞ்சுதா? ஐ வாண்ட் ஃபீட்பேக்ஸ் ஃப்ரம் யூ வேர் எவர் இட் இஸ். உன்னால் எங்கெல்லாம் கமெண்ட் பண்ண முடியுமோ அங்கே கமெண்ட் பண்ணு.
புரியுதா? வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுறியோ இல்லை டெலிகிராம் சேனலில் கமெண்ட் பண்ணுறியோ, வாட் எவர், இட்ஸ் யோர் விஷ். பட் ஐ வாண்ட் ஃபீட்பேக்ஸ் ஃப்ரம் யூ. அது தப்பாக இருக்கட்டும் கரெக்டாக இருக்கட்டும். ஏன்னா தப்பாக இருந்தால் நான் வந்து என்னை இம்ப்ரூவ் பண்ணிப்பேன்ல. ஸோ கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, இன்னும் பசங்களுக்கு இன்னும் நல்லா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட லவ்வால் ஷவர் பண்ணுறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ நானும் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகே, இட்ஸ் ஆல் ஃப்ரம் யூ. என்னோட எஃபர்ட்ஸ் நான் போடுறேன், உங்களோட எஃபர்ட்ஸும் நீங்கள் போட்டு சில கமெண்ட்ஸோ ஃபீட்பேக்ஸோ கொடுங்க. ஓகே, கிளியர்? அதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா படிக்கணும். ஓகேவா? படிக்கணும். தட்ஸ் யோர் ஃபர்ஸ்ட் திங். கிளாரிட்டி இருக்காமா? அப் டு ஹியர் ஓகேவா? ஸோ இதோட இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் முடிஞ்சு. இன்ட்ரோடக்ஷன் டு பயாலஜி அப்படின்றது. அடுத்து என்ன? நம்ம தாத்தாவை பற்றி படிக்கலாம். ஏர்னஸ்ட் மேயரை பற்றி படிக்கலாம். ஏர்னஸ்ட் மேயர் 100 வருஷம் வாழ்ந்தாராம். இவர் இந்த சினிமா டைலாக்லாம் சொல்லுவாங்களே, என்னோட 100 வருஷம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி 100 years he lived literally 100 years. 100 வருஷம் வாழ்ந்தார் இவர். ஏர்னஸ்ட் மேயர். அவர் ஃபேஸ் பார்ப்போமா எப்படி இருக்குன்னு? ஸோ பாருங்க, இவர் தான் நம்ம ஏர்னஸ்ட் மேயர் தாத்தா. ஓகே, ஞாபகம் இருக்குமா? யார் இது? நம்ம தாத்தா. நம்ம தாத்தா பேர் என்ன? ஏர்னஸ்ட் மேயர். எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? 100 வருஷம் வாழ்ந்தார். 100 years, லிட்ரலி 100 years. எப்போ இருந்து எப்போ வர? தட் இஸ் 1904ல் பிறந்து 2004ல் இறந்துட்டார். ஆக்சுவலி பாவம், 1904ல் பிறந்தாரு, 2004ல் இறந்துட்டாரு. நான் 2003ல் பிறந்தேன். நான் பிறந்ததுக்கப்புறம் அவர் இறந்துட்டார். so sad of me. ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? கிளியர்? ஸோ 1904லேருந்து 2004 வரை இருந்திருக்காரு. இவரோட டைம் லைன் இதுதான், லைஃப் ஸ்பேன் இதுதான். இஸ் தட் கிளியர்? ஏர்னஸ்ட் மேயர். ஸோ இவரை பற்றி கொஞ்சம் படிக்கலாமா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது NCERTல சில லைன்ஸ் கலந்துருக்காங்க, சில லைன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ ஓல்டு NCERTல இது சில லைன்ஸ் இருக்காது. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சயின்டிஸ்ட் தான் இது, பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பாருங்க, இப்போ 20th செஞ்சுரிக்கே இவர் கிங்மா. 20th செஞ்சுரியோட கிங் யாரு அப்படின்னா தட் இஸ் ஏர்னஸ்ட் மேயர். அதாவது ஒரு 100 கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட்ல இவரும் ஒருத்தர். புரியுதா உனக்கு? ஒரு 100 கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட்ல இவரும் ஒருத்தர். புரியுதா? ஸோ அதனால தான் இந்த 20th சயின்டிஸ்டை இந்த 20th செஞ்சுரியை வந்து கட்டி ஆழ்ந்தவர் இவர். ஸோ தட் இஸ் ஏர்னஸ்ட் மேயர், டார்வின் ஆஃப் 20th செஞ்சுரின்னு சொல்கிறோம். அதனால தமிழ்லாம் ரொம்ப வருதுல்ல எனக்கு. So sad. So இங்க பாருங்க, the Darwin of, who is the Darwin of 20th century? Ernest Mayr is the Darwin of 20th century. Ernest Mayr is the Darwin of 20th century. Is that clear for you? ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நெக்ஸ்ட், எப்போ பிறந்தாரு? 1904ல். எப்போ? இந்த மாதம் தான், July 5th. ஸோ தட் இஸ் கெம்டன், ஜெர்மனியில் பிறந்தாரு. கெம்டன், ஜெர்மனியில். புரியுதா உனக்கு? ஓகே. அதுக்கப்புறம் 1953ல் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக வந்து ஜாயின் பண்ணார். 1953ல் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணார். அதுக்கப்புறம் 1975ல் அலெக்சாண்டர் அகாசிஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி எமெரிட்டஸ் அப்படின்ற ஒரு பேரோட இவர் ரிட்டையர் ஆனார். புரியுதா உனக்கு? 1953ல் 1953ல் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணாரு. 1975ல் ரிட்டையர் ஆனாரு. அதோட ஒரு நேம் கொடுத்தாங்க அந்த ரிட்டையர்மெண்ட் டைம்ல இவருக்கு, அலெக்சாண்டர் அகாசிஸ் ஆஃப் ஜுவாலஜி எமெரிட்டஸ். இது ஓல்டு NCERTல இல்லை, நியூ NCERTல இன்க்ளூட் பண்ண ஒரு விஷயம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நிறைய ஏரியாஸ் அந்த டைம்ல இருக்குல்ல, இவர் ஒர்க் பண்ண டைம்ல நிறைய பயாலஜி ஏரியாஸ்ல வந்து இவர் நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு. லைக் ஆர்னித்தாலஜி பத்தி படிச்சிருக்காரு, டாக்ஸானமி, zoo geography, evolution, systematics, history and philosophy of biology. ஸோ இது மாதிரி டீட்டெயிலாக 1 by 1 இது எல்லாத்து மேலேயும் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. யாரு? இவர் அந்த ஏர்னஸ்ட் மேயர். நம்மளோட தாத்தா ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை, அப்போவே பயங்கரமாக படிச்சிருக்காரு. பாருங்க, எப்போ பிறந்தாரு? 1904ல். 1953ல் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணார். 1975ல் ரிட்டையர்மெண்ட் வந்துச்சு அவருக்கு.
என்ன பேர் கொடுத்தாங்க, டைட்டில் என்ன கொடுத்தாங்க, அகாசிஸ், அலெக்சாண்டர் அகாசிஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி எமெரிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த டைமில் ஒர்க் பண்ண டைமில் நிறைய இது மேலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு, இது மேலெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு இவர். ஸோ நாட் ஓன்லி தட் ஹி மேட் த ஒரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ், அதாவது எப்படி இந்த ஸ்பீஷிஸ்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பற்றியும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எவல்யூஷனரி பயாலஜியில். ஸோ இதை பற்றியும் சொல்லியிருக்காரு இவர். ஹி மேட் த ஒரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ். நெக்ஸ்ட் வந்து மாடர்ன் பயாலஜிக்கல் ஸ்பீஷிஸ் கான்செப்டை பயனேர் பண்ணியிருக்காரு, ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு, விச் இஸ் வைட்லி அக்செப்டட் டுடே. யூஸ்வலாக ஸ்பீசிஸ் கான்செப்ட்னா என்ன, நிறைய குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்கும், நேச்சுரலாக ப்ரீட் பண்ணி ஒரு ஃபர்டைல் ஹாஃப்ஸ்ப்ரிங்காக ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ஸ்பீஷிஸிங்க. புரியுதா உனக்கு? இங்கே பாருங்க, திஸ் இஸ் பயாலஜிக்கல் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஸ்பீஷிஸ். ஸோ மெம்பர் ஆஃப் சேம் ஸ்பீஷிஸ் ப்ரீட் பண்ணி கேன் ப்ரொடியூஸ் ஃபர்டைல் ஹாஃப்ஸ்ப்ரிங்காக போடும். லைக் இங்கே பாருங்கள், சேம் ஸ்பீஷிஸ், இதுவும் ஹியூமனா, இதுவும் ஹியூமன், சேம் ஸ்பீஷிஸா, மேல் இது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மேல்மா, இது மாதிரி இருந்துச்சுன்னா ஃபீமேல், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ், லுக் அட் திஸ் இஸ், வெயிட் அ மினிட், ஸோ திஸ் இஸ் மேல் அண்ட் திஸ் இஸ் ஃபீமேல். ஓகேவா? ரிமெம்பர் திஸ். ஸோ இங்கே பாருங்கள், ரெண்டுமே இப்போ பாருங்கள் சேம் ஸ்பீஷிஸ், ரைட்? ஹியூமன் ரெண்டு பேருக்குமே ப்ரீடிங் நடந்துச்சு, கிராஸ் நடந்துச்சு அப்படின்னா ஹியூமன் பேபி தானே ப்ரொடியூஸ் ஆகும், விச் இஸ் ஃபர்டைல் ஹாஃப்ஸ்ப்ரிங்காக ப்ரொடியூஸ் ஆகுமா? சேம் ஸ்பீஷிஸ் நடுவில் ப்ரீட் நடந்தா ஃபர்டைல் ஹாஃப்ஸ்ப்ரிங். இல்லை டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் நடுவில் ப்ரீட் நடந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டிரைலாக தான் இருக்கும். ஸ்டிரைல்னா என்ன? விச் கான் ரீப்ரொடியூஸ். ஃபர்டைல்னா என்ன? விச் கேன் ரீப்ரொடியூஸ். ஸோ ஸ்டிரைல் அதாவது இப்போ டாங்கி மேலாக இருக்குது, மங்கி ஹார்ஸ், டாங்கி மேலாக இருக்குது, ஹார்ஸ் ஃபீமேல். ஸோ இது ரெண்டும் கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா மியூல் அப்படின்றது வரும். டாங்கி மேல், டாங்கி ஹார்ஸ், இது ரெண்டுத்தையுமே கிராஸ் பண்ணுறோம். ஒருவேளை டாங்கி மேலாக இருந்துச்சுன்னா யூல் கெட் மியூல், டாங்கி மேலாக இருந்துச்சுன்னா மியூல் ஃபார்ம் ஆகும், விச் இஸ் ஸ்டிரைல். ஓகேவா? அதே டாங்கி ஃபீமேலாக இருந்துச்சுன்னா ஹின்னை அப்படின்றது ஃபார்ம் பண்ணும். ரெண்டுமே ஸ்டிரைல் தான். ஸோ டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ்க்கு நடுவில் ப்ரீட் நடந்துச்சு அப்படின்னா ஃபர்டைல் ஹாஃப்ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் ஆகாது, இன்ஃபர்டைல் ஹாஃப்ஸ்ப்ரிங் தான் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால மறுபடியும் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி இவர் சொல்லியிருக்காரு. நாட் ஓன்லி தட், ட்ரிப்பிள் க்ரோன் ஆஃப் பயாலஜி, திஸ் இஸ் கால்ட் ட்ரிப்பிள் க்ரோன். புரியுதா உனக்கு? ட்ரிப்பிள் க்ரோனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட்ஸ் 3 அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு ட்ரிப்பிள் க்ரோன்னு. தட் இஸ் பல்சான் ப்ரைஸ், இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் ஃபார் பயாலஜி, கிரஃப்ரூட் ப்ரைஸ், இந்த மாதிரி இது ட்ரிப்பிள் க்ரோன். இந்த மாதிரி 3 இதை பற்றி எல்லாமே வந்து இவர் இது பண்ணியிருக்காரு. ட்ரிப்பிள் க்ரோன் தட் இஸ் 1983, இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் ஃபார் பயாலஜி 1994, கிரஃப்ரூட் ப்ரைஸ் 1999. புரியுதா உனக்கு? கிளியரா? ஸோ நீ என்சிஆர்டி, நியூ என்சிஆர்டியில் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, இந்த இயர்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோ, என்னோட நம்பர் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. 19ல் 1983, 94, 99, 1983, 94, 99. This is my number. Please note it down. So 1983, 94, 99. ஞாபகம் வச்சுக்கோங்க. 83, 94, 99. ஸோ இந்த இயர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூவாக இன்க்ளூட் பண்ண ஒரு விஷயம் இது. பல்சான் ப்ரைஸ், இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் ஃபார் பயாலஜி, கிரஃப்ரூட் ப்ரைஸ், திஸ் இஸ் கால் ட்ரிப்பிள் க்ரோன் ஆஃப் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு 100 வருஷம் இருக்கும் போது 2004 இறந்துட்டார். புரியுதா உனக்கு? இப்போல்லாம் யாரா 100 வருஷம் வாழ்றா? நம்மளே வந்து வயசானவங்க மாதிரி தான் இருக்கும். இந்த சென்ஸ் இன் ஆர் 20s. நானும் ஒரு சின்ன பொண்ணு தான். ஓகே ஃபைன். ஏர்னஸ்ட் மேயர்மா நல்லா பார்த்துக்கோங்க. ஏர்னஸ்ட் மேயரை பற்றி லாஸ்ட்டாக ஒரு வாட்டி படிக்க போகிறோம், நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, 1904 to 2004 அபவுட் ஏர்னஸ்ட் மேயர். இவரோட லைஃப் ஸ்பேன் ஏர்னஸ்ட் மேயர் 1904 to 2004. எங்க பிறந்தாரு? ஜெர்மனியில பிறந்தாரு. ஓகே, இவர் டார்வின் ஆஃப் 20th centuryன்னு சொல்லுவாங்க, பிகாஸ் ஹி வாஸ் த கிரேட்டஸ்ட் எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட். ஸோ அண்ட் தென் கெம்டன், ஜெர்மனியில் கெம்டன் அப்படின்ற ஒரு பிளேஸில் ஜூலை 5th 1904 பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் 1953 ஒரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக போய் ஜாயின் பண்ணுறாரு. அங்கே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரிட்டையர்மெண்ட் 1975 ரிட்டையர்மெண்ட் வந்துச்சு. அப்போ ஒரு டைட்டிலை கொடுத்து இவரை வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. என்ன? அலெக்சாண்டர் அகாசிஸ் ஆஃப் அகாசிஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி எமெரிட்டஸ் அப்படின்ற ஒரு டைட்டில் இவருக்கு கொடுக்குறாங்க. இவர் இந்த போத் இதுக்கு நடுவில் ஒர்க் பண்ண இருக்குல்ல, அந்த டைமில் இது மேலெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. லைக் ஆர்னித்தாலஜி, டாக்ஸானமி, ஜியோகிராஃபி, எவல்யூஷன், சிஸ்டமேட்டிக்ஸ், இது எல்லாத்தையும் பற்றியும் டிஸ்கவரி பண்ணியிருக்காரு. இது எல்லாத்து மேலேயும் ஒர்க் பண்ணியிருக்காரு
நம்ம தாத்தா. நெக்ஸ்ட் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸை பற்றி சொல்லியிருக்காரு, மாடர்ன் பயாலஜிக்கல் ஸ்பீஷிஸ் கான்செப்டை பற்றியும் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அவருக்கு ட்ரிபிள் க்ரோன் ஆஃப் பயாலஜின்னு சொல்லிட்டு 3 prizes கொடுத்துருக்காங்க. which are those? that is Balzan prize, International prize for biology and Craft Fruit prize. என்னோட ஃபோன் நம்பர் 1983 94 99. ஓகே, ஞாபகம் இருக்குமா என்னோட ஃபோன் நம்பர்? ஓகே. நெக்ஸ்ட் 2004ல் இறந்துடுறாரு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் நம்ம தாத்தாவோட எர்னஸ்ட் மேயரோட கதை. ஸோ இப்போ என்சிஆர்டி லைன்ஸ் பார்க்கலாமா? ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குல்ல, இப்போ எர்னஸ்ட் மேயரில் இதெல்லாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்சிஆர்டி லைன்ஸ் பார்க்கலாமா? ரெடியா? ஓகே. ஸோ இங்கே பாருங்க, என்சிஆர்டியில் பாருங்க, ஃபர்ஸ்ட் எங்கே பிறந்தாருமா? கெம்டன், ஜெர்மனியில் பிறந்தாரு. நம்ம படித்த ஸ்லைட்ஸ்லாம் ஞாபகம் வரணும் இப்போ. ஸோ அதுக்கப்புறம் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் 20th century, லைக் ஹி வாஸ் த கிரேட்டஸ்ட் டார்வின் ஆஃப் 20th centuryன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் 1953ல் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. 1975ல் இவர் ரிட்டையர்ட் ஆனார். அந்த டைமில் அவருக்கு என்ன பேர் வந்துச்சு? அலெக்சாண்டர் அகசிஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி எமரிட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அவரோட 80 years கரியரில் இதை பற்றி எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. எவல்யூஷன், சிஸ்டமேட்டிக்ஸ் இதெல்லாம் சொல்ல இதை பற்றி எல்லாம் ஒர்க் பண்ணேன். along with that single handed origin of species made பண்ணிருக்காரு. single handed, that is origin of species made பண்ணிருக்காரு. not only that, ஒரு definition, biological species க்கு ஒரு definition கொடுத்திருக்காரு. நான் சொல்லிருக்கேன்ல biological species க்கு definition. so அந்த மாதிரி ஒரு definition கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் triple crown of biology கொண்டு வந்திருக்காரு. that is Balzan prize, International prize for biology and Craft Fruit prize. என்னோட ஃபோன் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. next he died to 2004. ஏன் மேம் உங்கள் ஃபோன் நம்பர்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ளீஸ் என்னோட ஃபோன் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1983 94 99. ஓகே, 1983 1994 1999. இஸ் தட் கிளியர்? ஞாபகம் இருக்குமா? எர்னஸ்ட் மேயரை பற்றி யார் என்ன கேட்டாலும் இனி நீங்கள் சொல்லிடணும். டவுட்டே இல்லாமல் நீங்கள் சால்வ் பண்ணணும். அதுலேருந்து கொஷின்ஸ் வந்துச்சுன்னா. ஓகே, கிளியரா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வா, எக்ஸாக்டா லிவிங் வேர்ல்ட் சாப்டர் இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. லிவிங் வேர்ல்டில் ஃபர்ஸ்டா தட் இஸ் வாட் இஸ் லைஃப் அப்படின்ற கொஷின் ரைஸ் ஆகுது இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில். அது எப்படி ரைஸ் ஆகுதுன்றது தான் இன்ட்ரோடக்ஷன் பார்ட். அந்த கொஷின் எப்படி ரைஸ் ஆச்சு புரியுதா உனக்கு? ஸோ தட் இஸ் எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ், லிவிங் வேர்ல்டு, இந்த லிவிங் வேர்ல்டு அழகாக இருக்குது, எவ்வளோ வண்டர்ஃபுல்லாக இருக்குது, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்குது. அவ்வளோ அழகாக வந்து என்சிஆர்டியில் சொல்லியிருக்காங்க. பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு லிவிங் வேர்ல்டு இருக்குது. லிவிங் வேர்ல்டுனா நம்ம இருக்கிற ஒரு இடம், எல்லா லிவிங் திங்ஸும் இருக்கிற ஒரு இடம். ஸோ எவ்வளோ அழகான ஒரு விஷயம். இந்த மாதிரி எல்லா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸும் இருக்குது. சிலதெல்லாம் வியர்ந்து பார்க்குற மாதிரி இருக்குது, சிலதெல்லாம் இதுவா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வண்டர்ஃபுல் திங்ஸும் இருக்குது, நிறைய பயம் உடுத்துகிற லிவிங் ஆர்கானிசம்ஸும் இருக்குது, ஃபியர்ஸ் எவோக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வண்டர்ஃபுல்லான லிவிங் வேர்ல்டில் வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் ஹேபிட்ஸ், டிஃப்ரெண்ட் பிளேசஸில் இருக்கும் லிவிங் ஆர்கானிசம். லைக் கோல்ட் மவுண்டெயின்ஸில் இருக்கலாம், ஃபாரஸ்ட்டில் இருக்கலாம், ஓஷியன்ஸில் இருக்கலாம், ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸில் இருக்கலாம், டெசர்ட்ஸில் இருக்கலாம், ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஹேபிடேட்ஸில் இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லைட்ஸ் கிளியரா, லிவிங் வேர்ல்டுன்றது ஒரு வண்டர்ஃபுல்லான விஷயம். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும்? டிஃப்ரெண்ட் ஹேபிடேட்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். டிஃப்ரெண்ட் ஹேபிடேட்ஸில் ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் ஹேபிடேட்ஸ் என்ன? இதெல்லாம் தான் அந்த டிஃப்ரெண்ட் ஹேபிடேட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி நேச்சர் வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி காட்டி நம்ம அமேஸ் பண்ணுது. லைக் ரன்னிங் ஹார்ஸ், என்னடா இந்த குதிரை இப்படி ஓடுது. ஸோ புரியுதா உனக்கு? ரன்னிங் ஹார்ஸ், மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பறக்குது. ஸோ வேலி ஃபுல் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கும் ப்ரெசென்ட். ஒரு இடத்துல நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அட்டாக்கிங் ஷார்க். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம வியர்ந்து போகிற மாதிரி இருக்கும். ஆமாவா இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ அண்ட் ஆல்சோ தட் லிவிங் ஆர்கானிசம்ஸ் சிலது வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கும். அதாவது ஒரு லிவிங் ஆர்கானிசம், இப்போ நான் இருக்கேன், ஓகே, எங்கள் அப்பா இருக்கார். அப்பாட்ட நான் என்ன சொல்கிறேன்? அப்பா என்னால் முடிஞ்ச காசு நான் கொடுக்குறேன், என்னால் முடிஞ்சதை நான் கொடுக்குறேன், உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கொடுங்க, நம்ம 2 பேரும் வீட்டை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து கோஆப்ரேட் பண்ணிக்கிறது. புரியுதா உனக்கு? 2 பேரும் ஒத்து போகிறது. என்னால் முடிஞ்சது இதுதான், உங்களால் முடிஞ்சது இது 2 போட்டு பார்த்தோம்னாலும் நல்லாயிருக்கும். ஸோ கோஆப்ரேட் பண்ணுறது.
இல்லை எல்லாமே நீ தான் பண்ணணும், எல்லாமே நீ தான் பண்ணணும், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது கம்பீட் பண்ணுறது, ஃபைட் பண்ணுறது. ஸோ ஒவ்வொருத்தருக்கு நான் உனக்கு தண்ணி கொடுத்தா நீ எனக்கு ஃபுட்டு கொடு, ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஹெல்ப் ஈச் அதர், கோஆப்ரேட் பண்ணிட்டு போயிடும் சில ஆர்கானிசம். சில பேர் எப்படி தெரியுமா, சில லிவிங் ஆர்கானிசம்ஸ் இல்லை எனக்கு ஃபுட்டுக்கு ஸ்பேஸுக்கு சர்வைவலுக்கு இந்த இடம் தான் வேணும், இங்கே தான் நான் சாப்பிடுவேன், இங்கே தான் ஃபுட் இருக்கும், நீ தான் ஃபுட்டு எனக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து கம்பீட் பண்ணி ஃபைட் பண்ணி. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசமோட நேச்சரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ தட் சிலது கோஆப்ரேட் பண்ணணும், சிலது கம்பீட் பண்ணணும், விச் இஸ் ஃபைட் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த ஃபைட் பண்ணுறத வந்து எக்கலாஜிக்கல் கான்ஃப்ளிக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஈவன் ஏ சிங்கிள் செல், ஒரு யூனிசெல்லார்னு சொல்லுவோம்ல சிங்கிள் செல்லை, ஸோ இந்த மாதிரி ஈவன் ஏ சிங்கிள் செல்லில் வந்து மெனி கெமிக்கல் அண்ட் மாலிகுலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கண்டினியூஸாக நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு சிங்கிள் செல்லாக இருந்தாலுமே அதுலேயுமே நிறைய கெமிக்கல் அண்ட் மாலிகுலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கண்டினியூஸாக நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் சொல்லவே என்னடா இந்த மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட் ஹேபிட்டட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு வேலை பண்ணுது, எக்கலாஜிக்கல் கான்ஃப்ளிக்டை கிரியேட் பண்ணுது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு கொஸ்டின்ன்றது சயின்டிஸ்ட் நடுவில் ரைஸ் ஆச்சு. அசல் வாட் இஸ் த இண்டீட் ஆஃப் லைஃப், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்ற மாதிரி வாட் இஸ் லைஃப் அப்படின்ற ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆச்சு. இதுக்கு ரெண்டு மீனிங். அந்த கொஸ்டின்லேருந்து இன்னும் ரெண்டு கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆச்சு. ஒன்று சயின்டிஃபிக் கொஸ்டின், இன்னொன்று ஒன்று டெக்னிக்கல் கொஸ்டின், இன்னொன்று ஃபிலோசாபிக்கல் கொஸ்டின். இந்த டெக்னிக்கல் கொஸ்டின் இருக்குல்ல, டெக்னிக்கல் கொஸ்டின் என்ன சொல்லுதுன்னா வாட் இஸ் லைஃப் அப்படின்றது வந்து வாட் இஸ் லிவிங் ஆப்போசிட் டு நான் லிவிங் அப்படின்ற ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிலாசபிக்கல் கொஸ்டின் என்ன, வாட் இஸ் த பர்பஸ், மீனிங் ஆஃப் லைஃப், இந்த வாழ்க்கைக்கு ஒரு மீனிங் என்ன, பர்பஸ் என்ன, எதனால நம்ம பிறந்தோம் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குது ஃபிலாசபிக்கல் கொஸ்டின். இதுல சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா சயின்டிஃபிக் இந்த டெக்னிக்கல் கொஸ்டின் தான் இந்த சாப்டர் பூரா லிவிங்னா என்ன, நான் லிவிங்னா என்னன்றது இந்த சாப்டர் லிவிங் வேர்ல்ட் சாப்டர் பூராவுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வேற ஃபிலாசபிக்கல் கொஸ்டினை விட்டுட்டாங்க. வை? பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபிலாசபி சப்ஜெக்ட். ஹிஸ்ட்ரி பற்றி படிக்கிறது ஃபிலாசபிக்கல் கொஸ்டின். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப்னு தெரிஞ்சுக்கணும்னா பயாலஜி கிடையாது, இது ஹிஸ்ட்ரி பற்றி படிக்கிறது. தட் இஸ் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஹிஸ்ட்ரியில் நம்ம ஹியூமன்ஸ் பிறந்தது என்ன பண்ணாங்க, நிறைய ஆர்கானிசம்ஸ் இருந்துச்சு, நிறைய லிவிங் திங்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் என்ன பண்ணுச்சுன்ற ஹிஸ்ட்ரியை பற்றி படித்தா தான் நமக்கு இந்த ஃபிலாசபிக்கல் கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த சாப்டரில் சயின்டிஃபிக் கொஸ்டினை மட்டும்தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க த்ரூ அவுட் திஸ் சாப்டர். தட் இஸ் அபவுட் லிவிங் அண்ட் அபவுட் நான் லிவிங் திங்ஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். Is that clear? So in this chapter we'll study only scientific question. What are the characteristics of living organisms? Is that clear for you? So this is the NCERT introduction part of a living world. Okay? So listen carefully. நம்ம இது வர like இந்த 3 slides ல என்னெல்லாம் படிச்சோம் அப்படின்றத இந்த NCERT ல படிக்க போறோம். Is that clear? Listen carefully. How wonderful is the living world? நம்ம அது படிச்சது மாதிரி லிவிங் டைப்ஸை வந்து அமேஸ் பண்ணோம். நம்ம எப்பவுமே எக்ஸ்ட்ராடனரி டிஃப்ரெண்ட் ஹேபிட்டட்ஸ் இருக்கும். லைக் கோல்ட் மவுண்டெயின்ஸ், ரெசிடியஸ் ஃபாரஸ்ட், ஓஷன்ஸ், வாட்டர் வேக்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கும். விச் லீவ்ஸ் அஸ் ஸ்பீச்லெஸ். பியூட்டி ஆஃப் கெலோப்பிங் ஹார்ஸ், மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ், வேல்யூ ஆஃப் ஃப்ளவர்ஸ், அட்டாக்கிங் ஷாக்ஸ் விச் எவோக்ஸ் ஏவ். சிலது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பார்க்க, சில வந்து ஏவ் தட் இஸ் ஃபியர், பயத்தை உருவாக்கும் சில விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி எக்காலஜிக்கல் கான்ஃப்ளிக்ஸ் பண்ணுற ஆர்கானிசம்ஸும் இருக்குது, சில இது கோஆப்ரேட் பண்ணிக்கிற ஆர்கானிசம்ஸும் இருக்குது இதில். ஸோ ஈவன் அ சிங்கிள் செல் இன்சைடு டிராஃபிக் லைக் சிங்கிள் செல்லில் கூட வந்து நிறைய கண்டினியூஸாக நிறைய மாலிகுலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ தான் ஒரு கொஷின் இதெல்லாம் பார்க்குறச்சே ஒரு கொஷின் ரைஸ் ஆச்சு சயின்டிஸ்ட்க்கு நடுவில். தட் இஸ் வாட் இஸ் இண்டீட் ஆஃப் லைஃப் அப்படின்னு. அதுலேருந்து 2 கொஷின்ஸ் ரைஸ் ஆச்சு. தட் இஸ் ஒன்று டெக்னிக்கல் ஒன், இன்னொன்று ஃபிலாசபிக்கல் ஒன். டெக்னிக்கல் ஒன் என்ன, லிவிங்க்கு நான் லிவிங்க்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்கிறது டெக்னிக்கல் ஒன். ஃபிலாசபிக்கல் ஒன் என்ன, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ அந்த ஃபிலாசபிக்கல் ஒன்னை இந்த சாப்டரில் விட்டுட்டு டெக்னிக்கல் கொஷினை தான் இந்த சாப்டர் பூரா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து நாட் அட்டெம்பிங் த ஆன்சர் செகண்ட் கொஷின். Okay, so this is all about introduction part. Is that clear? I hope you understood very well. Amava. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக என்னென்னா இந்த செஷனோட லாஸ்ட் பார்ட் என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங். தட் இஸ் 2 டேர்ம்ஸ் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த கொஷன் நீ இந்த சாப்டர் நீ படிக்கிற அப்படின்னாலே இந்த 2 டேர்ம்ஸ் உனக்கு தெரிஞ்சிருந்தானா சாப்டர் பூராவுமே உனக்கு புரியும். ஓகேவா? ஸோ இந்த 2 டேர்ம்ஸ் என்ன, கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் அண்ட் டிஃபைனிங் ஃபீச்சர். கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்னா என்னமா, காமனாக இருக்கணும், எல்லா லிவிங் ஆர்கனிசம்ஸ்லையும் காமனாக இருக்கிறது. பட் ஹேவ் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கும் சில இதில். அதாவது இப்போது எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்லையும் இப்போ ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ்ன்னு வச்சுக்கோ. இப்போது ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாத்துலேயும் ஹேண்ட்ஸ் இருக்கா, எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்னா சில இதில் மட்டும்தான் ஹேண்ட்ஸ் இருக்கும், சில லிவிங் ஆர்கானிசம்ஸில் ஹேண்ட்ஸ் அப்படின்றது இருக்காது அப்படின்னு சொல்கிறது வந்து எக்ஸெப்ஷன். ஓகே, சில இதில் இருக்கும் சில இதில் இருக்காதுன்னா என்ன, எக்ஸெப்ஷன். இந்த மாதிரி எக்ஸெப்ஷனாக இருந்தால் தட் இஸ் கால்ட்
கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்னு சொல்கிறோம். மேபி க்ரோத்தாக இருக்கலாம், சில லிவிங் ஆர்கனிசம்ல க்ரோத் நடக்கும், சில இதில் நடக்காது. ரீப்ரொடக்ஷனாக இருக்கலாம், சில இதில் நடக்கும், சில இதில் நடக்காது. மூமெண்ட்டாக இருக்கலாம், சில இது நடக்கும், சில இது நடக்காது. ஸோ புரியுதா? இந்த மாதிரி எக்ஸெப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். புரியுதா உனக்கு? எக்ஸெப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். அதே டிஃபைனிங் ஃபீச்சர்னா என்ன? எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்லயும் பிரசன்ட் ஆயிருக்கும். இது மாதிரி எக்ஸெப்ஷன்ஸ்ன்றது இருக்கவே கூடாது. பிரசன்ட் ஆயிருந்தா எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்லயும் பிரசன்ட் ஆயிருக்கணும். தட் இஸ் கால்ட் டிஃபைனிங் ஃபீச்சர். எந்த ஒரு நான் லிவிங் திங்ஸ்லயும் இது பிரசன்ட் ஆகி இருக்கக்கூடாது. ஸோ எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்லயும் பிரசன்ட் ஆயிருந்தா தான் அதை டிஃபைனிங் ஃபீச்சர்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் செல்லுலார் ஆர்கனைசேஷன், மெட்டபாலிசம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் என்சிஆர்டி. மெட்டபாலிசம் எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்லயும் மெட்டபாலிசம் அப்படின்றது நடக்கும். ஸோ இது ஒரு டிஃபைனிங் ஃபீச்சர். கான்ஷியஸ்னஸ் இதுவும் வந்து டிஃபைனிங் ஃபீச்சர், எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்லயும் நடக்கும். புரியுதா? இந்த ரெண்டு டேர்ம்ஸ் ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் அண்ட் டிஃபைனிங் ஃபீச்சர். கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்னா என்ன? எக்ஸெப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். எக்ஸெப்ஷன்ஸ் இல்லாம எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்லயும் பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் டிஃபைனிங் ஃபீச்சர். வெரி சிம்பிளான ஒரு ரெண்டு டேர்ம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகம் இருக்கணும். ஓகே, கிளியர்? ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் செஷன். ஸோ இன்னைக்கு இந்த செஷனில் என்னெல்லாம் பார்த்தோம்னா தட் இஸ் அபவுட் பயாலஜி நீட் பேப்பர் எப்படி இருக்கும்ன்றது இதை பண்ணோம். அதுக்கப்புறம் கண்டென்ட்ஸ், இந்த பயாலஜி இந்த லிவிங் வேர்ல்டில் என்னென்ன சாப்டர்ஸ்லாம் இருக்குது, லைக் இந்த லிவிங் வேர்ல்டில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அலாங் வித் தட் பயாலஜியோட இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தோம். இன்ட்ரோ அபவுட் எதுவும் எஸ்பெஷலி என்சிஆர்டியில் இருக்கிற இன்ட்ரொடக்ஷனை கொடுத்தோம். நெக்ஸ்ட் வந்து ஏர்னஸ்ட் மேயரை பற்றி பார்த்தோம். நம்மளோட தாத்தா ஏர்னஸ்ட் மேயர் 100 வருஷம் வாழ்ந்தார்ல அவர். ஸோ அவரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைனலாக என்ன பண்ணோம்? தட் இஸ் அபவுட் ஏர்னஸ்ட் மேயர். அதுக்கப்புறம் இன்ட்ரொடக்ஷன் டு லிவிங் வேர்ல்ட். இன்ட்ரொடக்ஷன் டு லிவிங் வேர்ல்ட். ஸோ இது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஃப்ரம் த நெக்ஸ்ட் செஷன்லேருந்து என்னெல்லாம் ஒவ்வொரு செஷனில் இன்க்ளூட் ஆகும்னா கான்செப்ட், எக்ஸாக்டாக ஒரே ஒரு கான்செப்ட் எடுத்து அதை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதோட பிஒய்க்யூஸை கான்செப்ட்ஸு அதுக்கப்புறம் என்சிஆர்டி லைன்ஸை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 1 by 1 என்சிஆர்டி லைன்ஸ் 1 லைன் கூட விடாமல் என்சிஆர்டி லைன்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருப்போம் ஃப்ரம் த நெக்ஸ்ட் செஷன். ஸோ ஓகேவா? நெக்ஸ்ட் அலாங் வித் தட் பிஒய்க்யூஸ்ன்றது இன்க்ளூட் ஆயிருக்கும். அலாங் வித் தட் இம்பார்ட்டன்ட் பிஒய்க்யூஸும் இன்க்ளூட் ஆயிருக்கும். புரியுதா உனக்கு? இம்பார்ட்டன்ட் யூஸ் மேபி சிலதில் அசர்ஷன் அண்ட் ரீசன்ஸும் இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ். ஸோ என்டையர் பயாலஜி இந்த மாதிரி மெத்தடில் தான் இருக்க போகுது. நிறைய டிபிபிஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் தென் பேட்ச்ல வந்து நிறைய குவெஷன்ஸ், வீக்கெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும். டோன்ட் வரி, ஆராம்சே நல்லா படிங்க. அண்ட் 1 மணி நேரம் 1 or 2 hours அலோகேட் பண்ணிடுங்க ஒரு நாளைக்கு பயாலஜிக்கு. ஓகே, நீங்கள் மற்றதெல்லாம் எப்படி படிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. பயாலஜி இஸ் மை ஹார்ட். ஓகே, ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். ஸோ நல்லா படிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். See you in the next class.